10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next example 7.64 பாருங்க. A steel plant is capable of producing X tons per day of a low grade steel and Y tons per day of a high grade steel where Y equal to 40 minus 5x divided by 10 minus x ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் என்னென்னா ஒரு ஸ்டீல் பிளான்ட், அதாவது பிளான்ட்டுங்கிறது தெரியும், ஆலை, ஸ்டீல் பிளான்ட், அந்த எஃகு ஆலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இப்போ எவ்வளவு டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா லோ கிரேட் ஸ்டீலை வந்து எக்ஸ் டன்ஸும், லோ கிரேட் ஸ்டீல் அப்படிங்கிறது என்ன, அதோட தரம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டீலை வந்து எக்ஸ் டன்ஸும், ஹை கிரேட் ஸ்டீல் அதோட தரம் அதிகமான தரமுடைய ஸ்டீலை வந்து ஒய் டன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒய்யையும் எக்ஸையும், அதாவது லோ கிரேட் டன்ஸோட அளவையும் ஹை கிரேட் லெவல் இருக்கு இல்லையா, அதோட இதையும் ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 40 மைனஸ் 5x பை 10 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு 40 மைனஸ் 5x பை 10 மைனஸ் எக்ஸ். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த ஃபிக்ஸ்டு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் லோ கிரேட் ஸ்டீல் இஸ் half that of high grade steel, then what should be optimal productions in low grade steel and high grade steel in order to have maximum receipts. இப்போ நமக்கு அந்த மார்க்கெட்டோட அந்த லோ கிரேட் லெவலோட அந்த லோ கிரேட் ஸ்டீல் இருக்கு இல்லையா, அதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஃபிக்ஸ்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை கிரேட் லெவலில் பாதின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் த ஃபிக்ஸ்டு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் லோ கிரேட் ஸ்டீல் இஸ் half that of high grade steel அப்படி இருந்துச்சு அப்படின்னா, then what should be optimal productions in low grade steel and high grade steel in order to have maximum receipts. அப்போ மேக்ஸிமம், அதாவது நம்ம வந்து அதிகபட்சமாக இதாகணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ரெசிப்ட்ஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன்ஸ் வந்து லோ கிரேடு ஸ்டீலும் ஹை கிரேடு ஸ்டீலும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே லோ கிரேடு ஸ்டீல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸு, ஹை கிரேட் எவ்வளோ பாருங்கள், ஒய். அப்போ நம்ம இதில் எக்ஸ் அண்ட் ஒய் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதோட ரெசிப்ட்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்க மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ மேக்ஸிமம்னாலே படிச்சிருப்போம் இல்லையா, இப்போ மேக்ஸிமம் அப்படிங்கும்போது நம்ம லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த சம நம்ம என்ன பண்ண போகிறோம், டெரைவ் பண்ண போகிறோம். பாருங்கள் எக்ஸாம்பிள் 7.64 கொஸ்டின் பாரு. ஸ்டீல் பிளான்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் எக்ஸ் டன்ஸ் பர் டே ஆஃப் எ லோ கிரேட் ஸ்டீல் and y tons per day of a high grade steel where y equal to 40 minus 5x by 10 minus x. இதில் x அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், அதாவது லோ கிரேட் ஸ்டீலோட கவுண்டிங், அதாவது நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். அதே போல் ஹை டன்னில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹை கிரேட் அப்படிங்கிறதுனா y tons. If the fixed market price of low grade steel is half that of high grade steel, அப்போ நமக்கு ஹை கிரேட் ஸ்டீல் எவ்வளவு இருக்கோ அதில் ஹாஃப் தான், அந்த ப்ரைஸில் ஹாஃப் தான் நமக்கு எவ்வளவு லோ கிரேட் ஸ்டீல். தென் வாட் ஷுட் பி ஆப்டிமல் ப்ரொடக்ஷன்ஸ் இன் லோ கிரேட் ஸ்டீல் அண்ட் ஹை கிரேட் ஸ்டீல் இன் ஆர்டர் டு ஹேவ் மேக்ஸிமம் ரெசிப்ட்ஸ். அப்போ மேக்ஸிமமாக நமக்கு ரெசிப்ட் ஆகணும் அப்படின்னா அதில் நமக்கு லோ கிரேட் ஸ்டீல் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹை கிரேடு ஸ்டீல் எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து இதில் அதாவது நமக்கு எக்ஸ் டன்ஸ் ஒய் டன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்டீல்ஸோட நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியாது இல்லையா, ஆனால் ப்ரைஸில் கொடுத்துருக்கிற ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா பாருங்கள், இஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் லோ கிரேட் ஸ்டீல் இஸ் half that ஆஃப் ஹை கிரேட் ஸ்டீல். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ லோ கிரேட் ஸ்டீலை வந்து பீன்னு எடுத்தோன்னா அப்போ ஹை கிரேட் ஸ்டீல் எவ்வளோ வந்துடும் 2p. ஏன்னா நமக்கு அந்த ஹை கிரேட் ஸ்டீலோட ப்ரைஸில் ஹாஃபு தான் நமக்கு லோ கிரேட் ஸ்டீல். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், லெட் த ப்ரைஸ் ஆஃப் லோ கிரேட் ஸ்டீல் பி ருபீஸ் பர் பி பர் டன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ லோ கிரேடு ஸ்டீலோட காஸ்ட் எவ்வளோ பாருங்கள், ஒரு டன்னுக்கு வந்து பி ருபீஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அடுத்தது தென் த ப்ரைஸ் ஆஃப் ஹை கிரேடு ஸ்டீல் பி ருபீஸ் 2p பர் டன். ஏன்னா நமக்கு அப்போ ஹை கிரேடு ஸ்டீலில் பாதி தான் நமக்கு என்னது லோ கிரேடு ஸ்டீல். அதனால் அந்த லோ கிரேடு ஸ்டீலை பீன்னு எடுக்கும்போது ஹை கிரேடு ஸ்டீல் நமக்கு என்னவாயிரும் 2p. ஏன்னா 2pயில் பாதி தான் நமக்கு எவ்வளோ பாருங்கள் பீன்னு சொல்கிறோம். பரப்ப லெட் த ப்ரைஸ் ஆஃப் low grade steel be rupees p per ton
தென் த ப்ரைஸ் ஆஃப் ஹை கிரேடு ஸ்டீல் பி rupees 2p per 10 எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து இந்த எக்ஸையும் ஒய்யையும் ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? பாருங்கள், கிவன் y ஈக்குவல் டு 40 - 5x by 10 - x. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டல் ரெசிப்ட்ஸ் பர் டே அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்க, ஒரு நாளைக்கு தான் கொடுத்துருங்க. அப்போ ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது நமக்கு டோட்டலாக ரெசிப்ட் ஆகிறது ஏன்னா அமௌண்ட்டு, அப்போ ஆறுங்கிறது நமக்கு இங்கே அமௌண்ட் எடுக்கிறோம். அப்போ டோட்டல் அப்படிங்கும்போது லோ கிரேடு ஸ்டீல் ஹை கிரேடு ஸ்டீல் ரெண்டும் சேர்ந்தது தானே. அப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட் பாரு, டோட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறது ₹r இஸ் ஈக்குவல் டு px. பிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், அந்த லோ கிரேடு ஸ்டீல் இருக்கு இல்லையா, அதோட ப்ரைஸ் வந்து p. அப்போ நம்பர் ஆஃப் லோ கிரேடு ஸ்டீல் நமக்கு எவ்வளோ பாருங்கள், எக்ஸு. அப்போ நமக்கு எவ்வளோ லோ கிரேடு ஸ்டீல் இருக்கோ அதை அந்த ப்ரைஸால் மல்டிப்ளை பண்ணுறது தான் காஸ்ட் ஆஃப் லோ கிரேடு ஸ்டீல்னு வரும் இல்லையா. அப்போ பிஎக்ஸ் அப்படிங்கிறது என்ன, காஸ்ட் ஆஃப் லோ கிரேடு ஸ்டீல் ப்ளஸ் அதே போல் அடுத்தது காஸ்ட் ஆஃப் ஹை கிரேடு ஸ்டீல் வரணுமா. நமக்கு நம்பர் ஆஃப் ஹை கிரேடு ஸ்டீல் எவ்வளவு, ஒய். காஸ்ட் ஆஃப் ஹை கிரேடு ஸ்டீல் எவ்வளோ பாருங்கள், நமக்கு 2p. அப்போ 2p இன்ட்டு ஒய்ங்கிறது என்ன, காஸ்ட் ஆஃப் ஹை கிரேடு ஸ்டீல். அப்போ லோ கிரேடு ஸ்டீல் வந்து px, ஹை கிரேடு ஸ்டீல் எவ்வளோ பாருங்கள் 2py. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது நமக்கு எவ்வளோ இருக்கும், டோட்டல் ரெசிப்ட் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ r இஸ் ஈக்குவல் டு px ப்ளஸ் 2pyன்னு எடுத்துக்கிறேன். இதான் நமக்கு என்னது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏன்னா இதுதான் நமக்கு ஃபங்க்ஷனு. ஏன்னா அவங்க கேட்குறதே இந்த மேக்ஸிமம் ரெசிப்ட் அப்படிங்கிறது. அப்போ டோட்டல் ரெசிப்ட்டுங்கிறது நமக்கு 6, அதில் மேக்ஸிமம் ரெசிப்ட் வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இதுதான் நமக்கு என்னது ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ இந்த 6ங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுலேயுமே இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் சிங்கிள் வேரியபிள் எக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அதனால் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 1ங்கிறது என்ன, ஒய் ஈக்குவல் டு 40 - 5x by 10 - x. அப்போ ஈக்குவேஷன் 1 கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், r இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபுல்லாக எக்ஸில் சேஞ்ச் ஆகிறதுனால இது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், r ஆஃப் எக்ஸ். அப்போ r ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு px ப்ளஸ் 2p இன்ட்டு ஒய்ங்கிறது என்ன பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன 40 - 5x by 10 - xங்கிறத இங்கே ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து என்ன பண்ணுறேன், p காமனாக இருக்கு இல்லையா, p அவுட் சைடு எடுத்துரு. அப்போ p அவுட் சைடு எடுத்துகிட்டு இங்கே என்ன வந்துடும், x வருமா, ப்ளஸ் இங்கே p காமனாக அவுட் சைடு எடுத்துட்டோம். அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண வரும், 2 × 40 80, 2 × -5x என்ன வந்துடும், -10x டிவைடட் பை 10 - xன்னு வருமா. பாருங்கள் இதில் p மட்டும் அவுட் சைடு எடுத்துரு, அவ்வளோதான். அப்போ p × x ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80 - 10x by 10 - x. ஸோ இப்போ இதில் 10 - x எல்சியம் எடுங்க. ஸோ இப்போ p × 10 - x எல்சியம் எடுத்துகிட்டா இங்கே என்ன வரும், இதை வந்து 10 ஏன்னா இங்கே வந்து 1 தான். அப்போ நம்ம எல்சியம் எடுக்கும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ x × 10 - x, எக்ஸையும் 10 - xையும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும் பாருங்கள், x × 10 10x, x × -x -x². பாருங்கள் x × 10 10x -x². இங்கே என்ன வரும், ப்ளஸ் 80 -10x டிவைடட் பை 10 - x. இது எல்சியம் எடுக்கும்போது என்னவாகும், ஜஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளை ஆகும், அவ்வளோதான். அப்போ 10x -x² ப்ளஸ் 80 -10xன்னு கிடைக்குமா, டிவைடட் பை 10 - x. இப்போ இந்த ப்ளஸ் 10x -10x கேன்சல் ஆகிடுமா. ஸோ அப்போ என்ன வந்துடும், r ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு p இன்ட்டு இங்கே என்ன வரும் 80 -x² டிவைடட் பை 10 - xன்னு கிடைக்கும். பாருங்கள் 80 ஏன்னா இந்த -10x ப்ளஸ் 10x கேன்சல், ரிமைனிங் இருக்கிறது என்ன பாருங்கள் 80 -x² டிவைடட் பை 10 - x. இது நமக்கு என்னது, r ஆஃப் எக்ஸ். அந்த டோட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறத இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொண்டு வந்து வச்சுட்டோம். இதுதான் நமக்கு இங்கே வந்து நமக்கு ரெக்கையோடு ஃபங்க்ஷன். ஓகேவா, r ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு p இன்ட்டு 80 -x² பை 10 - x. இந்த ரெசிப்ட் தான். அப்போ இதுதான் நமக்கு மேக்ஸிமம் வரதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேக்ஸிமம் வரதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி அது என்ன பண்ணுவோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்குமா. அந்த பாயிண்ட்டுக்கு இது என்ன பண்ணணும், இது மேக்ஸிமம் மினிமமானு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவில் கொடுத்து செக் பண்ணுவோம். அப்போ r′′ நமக்கு என்ன வரணும், மேக்ஸிமம்னா அந்த எக்ஸ் வேல்யூக்கு நமக்கு என்ன கிடைக்கணும், <0 கிடைச்சா மேக்ஸிமம். அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ r ஆஃப் எக்ஸ் என்ன, p இன்ட்டு 80 -x² பை 10 - x. இப்போ இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், r ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் r' ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே pங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட், அதனால் அப்படியே வச்சுக்கலாமா. p இன்ட்டு பாருங்கள் இதில் நியூமரேட்டரில் எக்ஸ் டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் டேர்ம், அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், நமக்கு கோஷியன்ட் ரூல். அப்போ u/v ஃபார்மில் இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ u/v ஃபார்மில் நமக்கு என்ன தெரியும், u/v ஹோல் டேஷ் ஈக்குவல் டு vu டேஷ் மைனஸ் uv' பை v² பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஒரு u/v ஹோல் டேஷ்னா v இன்ட்டு இங்கே v என்ன 10 - x இன்ட்டு u டேஷ், u என்ன பாருங்கள்
80 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 80 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 80 நமக்கு கான்ஸ்டன்ட். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 2x. ஸோ v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u என்ன? 80 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு v டேஷ் என்ன வந்துடும்? 10 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 10 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 டிவைடட் பை v ஸ்கொயர் 10 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். பார்த்துக்கோங்க ஃபார்முலா v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ் டிவைடட் பை v ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஃபரன்ஷியேஷன் இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேவா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ அப்போ p இன்ட்டு ஜஸ்ட் இது -2x மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 10 இன்ட்டு -2x மைனஸ் 20x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு -2x என்ன வந்துடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 2x என்ன வந்துடும் பாருங்கள்? 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த -1 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? ஏன்னா மைனஸ் இன்ட்டு இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்? ப்ளஸ். அப்போ 1 இன்ட்டு 80. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ். அப்போ 3 மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிடும் நமக்கு? மைனஸ் வருமா? மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே பாருங்கள், இது -2x மல்டிப்ளை பண்ணுறேன். இது -1 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு டேர்ம் கிடைக்கும் இல்லையா? டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன வரும் பாருங்கள்? r டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு p இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர். பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சிம்பிளிஃபை பண்ணு. ப்ளஸ் 2 -1 2 -1 என்ன வந்துடும்? 1. அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 20x. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ப்ளஸ் 80 டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ r டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன பாருங்கள்? p இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 80 டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இது r டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ஃபஸ்ட் டெரிவேட்டிவை 0க்கு ஈக்குவேட் பண்ணணுமா? இப்போ r டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. r டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்து என்ன வரும்? p இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 80 டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ நமக்கு 0 பை p என்னவாயிடும்? 0 ஆகிடும். இது ரைட் சைடு வரும்போது நமக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 18 வருமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குமா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் 80 ஆட் பண்ணால் -20 அப்படிங்கிறது நமக்கு ரிஸ்க் கொண்டு வருது. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஃபார்முலா படிச்சிருப்போம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள்? எக்ஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2aன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஃபார்முலா அவங்க யூஸ் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறேன். அப்போ இங்கே a வேல்யூ என்ன பாருங்கள்? 1, b வேல்யூ என்ன? -20, c வேல்யூ என்ன பாரு? 80. இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பியா, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வேடும்? ப்ளஸ் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 20 ஸ்கொயர் பண்ண வந்துடும் 400 மைனஸ் 4 இன்ட்டு ஏசி. அப்போ 4 இன்ட்டு ஏ வேல்யூ நமக்கு என்ன? 1 தானே. அப்போ 4 இன்ட்டு ஏ என்ன வந்துடும்? 1. 4 இன்ட்டு 1 என்ன வந்துடும்? 4. 4 இன்ட்டு 8 என்ன வந்துடும் பாருங்கள்? 320. பாருங்கள் 4ac. ஏன்னா ஏசியோட வேல்யூ நமக்கு 80. அப்போ 80 இன்ட்டு 4 அப்படிங்கும்போது என்ன வந்துடும் நமக்கு? 8 4s are 32. அப்போ 320ன்னு கிடச்சிடும். அப்போ ரூட் ஆஃப் b ஸ்கொயர் 400 மைனஸ் 320 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ வேல்யூ என்ன? 1. அப்போ 2ன்னு கிடைக்குமா? பாருங்கள், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள்? எக்ஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 400 மைனஸ் 320 டிவைடட் பை 2ன்னு கிடச்சிடும். இப்போ என்ன வரும்? 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 400 மைனஸ் 320 என்ன கிடைக்கும்? 80 டிவைடட் பை 2. இப்போ இந்த ரூட் 80 நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி பார்த்துக்கலாம் பாருங்கள்? ரூட் 80 வந்து 16 இன்ட்டு 5 எழுதிக்கலாமா? ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 5 நமக்கு ரூட் 16 வேல்யூ என்ன? 4. அப்போ என்ன கிடைக்கும்? 4 இன்ட்டு ரூட் 5. அப்போ அந்த ரூட் 80 எப்படி எழுதிக்கிறோம் பாருங்கள்? 4 இன்ட்டு ரூட் 5. 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இன்ட்டு ரூட் 5 டிவைடட் பை 2. இப்போ நியூமினேட்டரில் நம்ம என்ன பண்ணலாம்? 2 காமன் எடுத்துடலாமா? இப்போ 2 காமன் இடத்துல என்ன வந்துடும்? 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே 4 இருக்குது, நம்ம 2 காமன் இடத்துல என்ன வந்துடும்? 2 இன்ட்டு ரூட் 5 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குமா? அப்போ இந்த 2 என்ன வேல்யூ நமக்கு கேன்சல் ஆகிட்டு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கள்? 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 5ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்குதா? ஒன்று 10 ப்ளஸ் 2 ரூட் 5, அனதர் ஒன் 10 மைனஸ் 2 ரூட் 5. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த எக்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும்? செகண்ட் டெரிவேட்டிவில் கொடுத்து நம்ம செக் பண்ணணும். ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில்
இந்த எக்ஸுக்கு 10 + √2√5 கொடுத்தா மேக்ஸிமமா மினிமமா, இல்லை 10 - 2√5 கிடைத்தா மேக்ஸிமம் மினிமம் வருதான்னு பார்த்து எதில் மேக்ஸிமம் கிடைக்குதோ அந்த எக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ இதில் செகண்ட் டெரிவேட்டிவில் கொடுக்கணும்னா நமக்கு r′′ வேணும் இல்லையா? r′′ என்ன பண்ணுறோம்? r′(x) அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பாருங்கள் ஈக்குவேஷன் 3 பாருங்கள், r′(x) r′(x) என்ன பாரு? p × x² - 20x + 80 divided by 10 - x the whole square. அப்போ r′(x)னா ஈக்குவேஷன் 3 வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? r′(x) = p × இப்போ இது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் எக்ஸ் டேர்ம், டினாமினேட்டரில் எக்ஸ் டேர்ம். அப்போ u/v ஃபார்மில் இருக்கா? இது எந்த ஃபார்மில் இருக்குது? u/v. அப்போ அகைன் நம்ம கோஷியன்ட் ரூல் u/v ஹோல் டேஷ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் uங்கிறது என்ன? x² - 20x + 80. vங்கிறது என்ன? 10 - x ஹோல் ஸ்கொயர். ஸோ அகைன் நீங்கள் u/v ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? p × நமக்கு u/v ஹோல் டேஷ் என்ன ஃபார்முலா? v × u டேஷ் minus u × v dash divided by v square. ஸோ இப்போ v × இங்கே v என்ன பாருங்கள்? 10 - x the whole square. v × u dash uங்கிறது என்ன? x² - 20x + 80. இதை வித் ரெஸ்பெக்ட் x டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைக்கும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 20x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தெரியும், x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ என்ன வந்து ஆன்சர்? -20 + 80. 80ங்கிறது நமக்கு கான்ஸ்டண்டா, 80 டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வேடும்? 0 வேர்டு. அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே x² - 20x + 80 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x - 20, தட் இஸ் v × u dash மைனஸ் u × v dash. u என்ன பாரு? x² - 20x + 80 u × v dash 10 - x ஹோல் ஸ்கொயர் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 10 - x ஹோல் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைக்கும் 2 × அதாவது நமக்கு x² ஃபார்ம். அப்போ 2x போடுவோம் இல்லையா? அப்போ 2 × 10 - xன்னு வரும். பட் 10 - xங்கிறது டேரெக்டாக எக்ஸுங்கிற டேர்ம் இல்லை. ஸோ அகைன் நம்ம செயின் ரூலை யூஸ் பண்ணும்போது 10 - x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். -x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. ஸோ அப்போ 10 - x ஹோல் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைக்கும் பாருங்கள். 2 × 10 - x × -1 டிவைடட் பை v ஸ்கொயர். இங்கே vங்கிறது என்ன? 10 - x ஹோல் ஸ்கொயர். அப்போ v ஸ்கொயர்னா 10 - x ஹோல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வருமா? அப்போ என்ன வந்துடும்? 10 - x ஹோல் பவர் 4ன்னு கிடைக்கும். பாருங்கள் v × u dash minus u × v dash divided by v square. இது நமக்கு r′(x). இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன வரும் பாருங்கள்? p × இதில் எது இந்த ரெண்டு டேர்ம்லேயும் பாருங்கள், நியூமரேட்டரில் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம். இது ரெண்டையும் காமனாக இருக்கிறது என்ன பாருங்கள்? ஒரு 10 - x இங்கே இருக்குது, இங்கே ஒரு 10 - x இருக்குது. இங்கே ஒரு 2x - 20ல் ஒரு 2 காமனாக எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே ஒரு 2 இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக 2 × x - 10 அவுட் சைடு எடுத்துடுறோம். சாரி 10 - x அவுட் சைடு எடுத்துடுறோம். இப்போ 10 - x அவுட் சைடு எடுத்துகிட்டா என்ன கிடைக்கும் பாருங்கள்? ஏன்னா இங்கே ஒரு 10 - x இருக்குது, இங்கே ஒரு 10 - x. அப்போ 10 - x அவுட் சைடு எடுக்கிற ஒரு 2வையும் காமனாக எடுத்துடுறோம். அப்போ என்ன வரும்? 2 × p × 10 - x. ஏன்னா pங்கிறது ஆல்ரெடி அவுட் சைடில் இருக்குது. ஒரு 2வையும் ஒரு 10 - x-ஐயும் காமனாக வெளியில் எடுத்துகிறோம். அப்போ என்ன வரும்? 2 × p × 10 - x × அப்போ இதிலேருந்து ஒரு 10 - x அவுட் சைடு போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? ஒரு 10 - x இருக்குமா? பாருங்கள் இங்கே ஒரு 10 - x இருக்கும். இந்த 2x - 20லேருந்து ஒரு 2 அவுட் சைடு எடுத்துகிட்டா இங்கே என்ன இருக்கும்? x - 10. பாருங்கள் என்ன இருக்கும் பாருங்கள்? x - 10. அப்போ இங்கே ஒரு 10 - x இருக்கும், இங்கே x - 10. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு 2 × 10 - x அவுட் சைடு எடுத்துகிறோமா? அப்போ இங்கே ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த -(x² - 20x + 80யும் இங்கே ஒரு -1 பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும் பாருங்கள், ஒரு -1 இருக்கும். அப்போ இந்த 2 × 10 - x அவுட் சைடு போயிடுச்சுன்னா இந்த டேர்ம் வந்துடுமா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வேணும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன வரும்? x² - 20x + 80. பாருங்கள் இந்த இடத்துல 2 × 10 - x வெளியில் எடுத்துரும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? -(x² - 20x + 80 × -1ன்னு வரும். அப்போ அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆகிடுங்க? ப்ளஸ்ன்னு ஆகிடும். புரியுதா பாரு? இதிலேருந்து 10 - x-ஐயும் ஒரு 2வை அவுட் சைடு எடுத்துட்டா இங்கே என்ன வந்துடும்? ஒரு 10 - x இருக்கும், இங்கே ஒரு x - 10, இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்? ப்ளஸ் x² - 20x + 80. இந்த 2 × 10 - x நம்ம அவுட் சைடு எடுத்துகிறோம். டிவைடட் பை என்ன இருக்கும் பாருங்கள்? 10 - x ஹோல் பவர் 4. இப்போ பாருங்கள் இங்கே நியூமினேட்டரில் பாருங்கள் இந்த 10 - x-ம் இந்த 10 - x ஹோல் பவர் 4 ப்ராடக்ட் அண்ட் டிவிஷனில் தானே இருக்குது. அப்போ இதில் இருக்கிற ஒரு 10 - x-ம் இங்கே பவர் 4ல் இருக்கிற ஒரு 10 - x-ம் கேன்சல் ஆனால் இங்கே என்ன கிடைக்கும்? பவர் 3 ஆகிடுமா? அப்போ இங்கே என்ன வரும்? இந்த 10 - x கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2p × இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும் பாருங்கள்? அப்போ 10 - x-ஐயும் x - 10ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 10 × x என்ன வந்துடும்? 10x. அடுத்து
மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் இந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் 10x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து இந்த மைனஸ் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 10 இன்ட்டு ப்ளஸ் 10 என்ன வந்துடும் மைனஸ் 100. மைனஸ் 10 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் 10xன்னு கிடச்சிடும். ஓகேவா? இந்த 10 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 10 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது அப்படியே எழுதிக்கோ. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 80 டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸு பவர் 4ல் இருக்கிற ஒரு 10 மைனஸ் எக்ஸும் இந்த 10 மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா 10 மைனஸ் எக்ஸு ஹோல் க்யூப்னு கிடச்சிருமா? ஓகே பாருங்கள். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணு. இங்கே ஒரு ப்ளஸ் 10x, இங்கே ஒரு மைனஸ் 10, அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் 10, இங்கே ஒரு ப்ளஸ் 10, அப்போ 20x வருமா? அப்போ இந்த 20xும் இங்கே ஒரு மைனஸ் 20x இருக்கா இல்லையா, அது ரெண்டு என்ன வேர்டு கேன்சல் ஆகிருப்பாருங்க. 10x ப்ளஸ் 10x 20x, அப்போ இது ப்ளஸ் 20x, இங்கே என்ன இருக்குது மைனஸ் 20x, அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? பாருங்கள். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்கே ஒரு மைனஸ் 100 வரும், இங்கே ஒரு ப்ளஸ் 80. மைனஸ் 100 ப்ளஸ் 80 என்ன வந்துடும் மைனஸ் 20 கிடைக்குமா? பாருங்கள். மைனஸ் 100 ப்ளஸ் 80 என்ன கிடைக்கும் மைனஸ் 20. அப்போ 2p இன்ட்டு மைனஸ் 20 என்ன வந்துடும் நமக்கு? 2p இன்ட்டு மைனஸ் 20னா மைனஸ் 2 இன்ட்டு 20 40 பின்னு கிடச்சிடும். அப்போ மைனஸ் 40p டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப். இது எதோட வேல்யூ பாருங்கள்? ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா எங்கேயாவது ஒரு மைனஸ் ப்ளஸ் விட்டுட்டிங்கனாலும் மிஸ்டேக் ஆகிரும். பாருங்கள். இது ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸு, இதை வந்து u பை வி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்கள்? ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் 40p டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப்னு கிடைக்குதா? இதுதான் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண எக்ஸ் வேல்யூ கொடுத்து மேக்ஸிமம் வேல்யூ வருதான்னு செக் பண்ணணும். மேக்ஸிமம் வேல்யூ எப்படி செக் பண்ணுவோம்? இந்த எக்ஸை இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு கிரேட்டர் தேன் 0 வந்தால் மினிமம், அதாவது ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0னா மினிமம், லெஸ் தேன் 0னா நமக்கு மேக்ஸிமம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெசிப்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2 வேல்யூஸ் வருது. 10 ப்ளஸ் 2√5 ஒன்று வருது, 10 மைனஸ் 2√5. இதை கொண்டு போய் ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் கொடுத்து எதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் வருதோ அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கணும் எக்ஸ் வேல்யூவா. அப்போ எக்ஸுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுற? 10 ப்ளஸ் 2√5 கொடுக்குற பாருங்க. அட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 2√5. அப்போ ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் கொடுங்க. என்ன வரும்? ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40p டிவைடட் பை 10. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? 10 ப்ளஸ் 2√5 கொடுக்குறோம். அப்போ மைனஸ் எக்ஸ் அப்படிங்கும்போது இது ரெண்டுமே என்னவாகும்? மைனஸால் மல்டிப்ளை ஆகுமா? அப்போ என்ன ஒரு மைனஸ் 10 மைனஸ் 2√5. ஏன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ 10 ப்ளஸ் 2√5. அப்போ மைனஸ் எக்ஸ் அப்படிங்கும்போது என்னவாகும்? இது ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை ஆகுமா இல்லையா? அப்போ என்ன வந்து மைனஸ் 10 மைனஸ் 2√5 த ஹோல் க்யூப்னு வருமா? பாருங்கள். ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 10 ப்ளஸ் 2√5 கொடுக்குற. அப்போ என்ன ஒரு ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40p டிவைடட் பை 10 மைனஸ் 10 மைனஸ் 2√5 ஹோல் க்யூப்னு கிடைக்கும். அப்போ இந்த 10 மைனஸ் 10 கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன ஒரு மைனஸ் 40p டிவைடட் பை மைனஸ் 2√5 ஹோல் க்யூப்னு வருமா? மைனஸ் 2√5 ஹோல் க்யூப். நமக்கு மைனஸ் க்யூப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஒரு மைனஸ் 3 டைம்ஸ் போட்டால் மைனஸ் தானே கிடைக்கும். அப்போ மைனஸ் 2√5 ஹோல் க்யூப்னு வந்துடும். பாருங்கள். மைனஸ் 40p பை மைனஸ் 2√5 ஹோல் க்யூப்ங்கிறது என்ன வந்துடும்? மைனஸ் இன்ட்டு 2√5 ஹோல் க்யூப்னு வந்துடும். ஏன்னா மைனஸ் 3 டைம்ஸ் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ இப்போ மைனஸ் 40p டிவைடட் பை மைனஸ் ஆஃப் 2√5 ஹோல் க்யூப். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே நமக்கு என்ன இருக்கும்? ப்ளஸ் தானே இருக்கும். அதாவது 40p பை 2√5 ஹோல் க்யூப்னு வரும். அப்போ பாசிட்டிவ்ங்கிறது நமக்கு என்னது? கிரேட்டர் தேன் 0. அப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 2√5 அப்படிங்கும்போது ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்குது? கிரேட்டர் தேன் 0ன்னு கிடைக்குது. நமக்கு ஆர் செகண்ட் டெரிவேட்டிவ் கிரேட்டர் தேன் 0ன்னு என்னென்னு பார்த்தோம்? லோக்கல் மினிமம்னு பார்த்துருப்போம். அப்போ இங்கே என்னது? ஆர் இஸ் ஏன்னா ஃபங்க்ஷன் ஆர் தானே. ஆர் இஸ் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 2√5. அப்போ நமக்கு வந்து 10 ப்ளஸ் 2√5 அப்படிங்கிற எக்ஸ் வேல்யூக்கு ஆர் அதாவது ரெசிப்ட் என்னவாகுது? நமக்கு மினிமமாக இருக்குது. ஆனால் நமக்கு என்ன கிடைக்கணும்? இங்கே மேக்ஸிமம் வரணும். இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா? என்ன இருக்குது? நம்ம 10 ப்ளஸ் 2√5 தானே செக் பண்ணி பார்த்தோம். இன்னொரு எக்ஸ் வேல்யூ என்ன? 10 மைனஸ் 2√5 கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 10 மைனஸ் 2√5 கொடுங்க. என்ன வரும்? ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40p டிவைடட் பை 10 மைனஸ் ஆஃப் 10 மைனஸ் 2√5வா? அப்போ இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ண வந்துடும். மைனஸ் 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2√5 வருமா? ஸோ மைனஸ் 40p பை 10 மைனஸ் 10 ப்ளஸ் 2√5. அப்போ இந்த 10 மைனஸ் 10 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வந்துடும் பாருங்கள்? மைனஸ் 40p பை
2 root 5 ஹோல் கியூப்னு வருமா? அப்போ கீழே வந்து டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ், நியூமினேட்டரில் மைனஸ். இப்போ மைனஸ் பை ப்ளஸ் அப்படிங்கும்போது நமக்கு இது நெகட்டிவ் தானே. நெகட்டிவ்னா என்னது? லெஸ் தேன் 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 2 ரூட் 5 கொடுக்கும்போது ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? லெஸ் தேன் 0. அப்போ லெஸ் தேன் 0 என்ன? ஆர் இஸ் மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 2 ரூட் 5. புரியுதா பாருங்கள், நம்ம எக்ஸுக்கு கிடைச்சது வந்து 2 வேல்யூ, 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 root 5. அப்போ 10 ப்ளஸ் 2 root 5 கொடுக்கும்போது ஆர் டபுள் டேஸ் கிரேட்டர் தென் 0 வரதுனால ஆர் இஸ் மினிமம் வருது. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன? இந்த ரெசிப்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போ எக்ஸுக்கு 10 மைனஸ் 2 root 5 கொடுக்கும்போது தான் ஆர் டபுள் டேஸ் என்ன வருது? லெஸ் தேன் 0, அதாவது மேக்ஸிமம் கிடைக்கிறதுனால நம்ம இந்த 2 எக்ஸ் வேல்யூ எதை நம்ம எடுத்துக்கணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 2 root 5 தான் எடுத்துக்கணும். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் root 5 நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா அந்த எக்ஸ் வேல்யூவில் ஆர் என்ன கிடைக்குது? நமக்கு மினிமம் கிடைக்குது. பட் நம்ம கிடைக்க வேண்டியது மேக்ஸிமம். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 10 மைனஸ் 2 root 5. அப்போ எக்ஸுங்கிறது நமக்கு என்ன? இங்கே லோ கிரேட் லெவல் தானே, அந்த ஸ்டீலோட லோ கிரேட் லெவல் தான் நமக்கு என்னது? எக்ஸு. இப்போ நமக்கு அடுத்தது வந்து என்ன கேட்கணும்? நமக்கு ஹை கிரேட் லெவல், ஹை கிரேட் ஸ்டீல் வேணும் இல்லையா? அது வந்து நமக்கு என்னது? ஒய். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 10 மைனஸ் 2 root 5 என்ன பண்ணுற? ஈக்குவேஷன் 1 கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நமக்கு கிவன் ஈக்குவேஷன் என்ன பாருங்கள், சைடில் இருக்கு பாருங்கள், 40 மைனஸ் 5x பை 10 மைனஸ் எக்ஸ். அப்போ இதில் எக்ஸில் என்ன பண்ணுற? 10 மைனஸ் 2 root 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு 10 மைனஸ் 2 root 5 கொடுத்தா என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு 40 minus 5 into 10 minus 2 root 5 divided by 10 minus of xக்கு என்ன கொடுக்குற? 10 minus 2 root 5. So, இப்போ 40 minus 5 into 10 minus 2 root 5 divided by 10 minus of 10 minus 2 root 5. இதை simplify பண்ணுங்க, என்ன வரும் பாருங்க? 40 minus 5 into 10 என்ன வந்துடும்? minus 50. அடுத்து minus 5 into 2 root 5. minus into minus என்ன? plus 5 into 2 என்ன வந்துடும்? 10 root 5 divided by 10. இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஒரு மைனஸ் ஆஃப் 10 வந்து மைனஸ் 10. அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 root 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 root 5 கிடச்சிருமா? இப்போ பாருங்கள், இந்த டினாமினேட்டரில் 10 மைனஸ் 10 கேன்சல் ஆயிரும். நியூமினேட்டரில் பாருங்கள், 40 மைனஸ் 50 என்ன வந்துடும்? மைனஸ் 10. 40 மைனஸ் 50 வந்து மைனஸ் 10 ப்ளஸ் 10 root 5 டிவைடட் பை இந்த 10 மைனஸ் 10 கேன்சல் ஆகிறதுனால இங்கே என்ன கிடைக்கும்? 2 root 5 கிடச்சிடும். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே மைனஸ் 10, இங்கே ப்ளஸ் 10 இருக்குது. ஸோ நம்ம 10 root 5 இருக்குது, பட் இதை கேன்சல் பண்ணிட முடியாது. ஓகேவா? இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 காமனாக எடுத்துறேன். அப்போ 10 காமனாக எடுக்கும்போது ப்ளஸ் 10 தான் அவுட் சைடு எடுத்துடுறோம். அப்போ இங்கே 10 அவுட், இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு வந்துடுமா? ஏன்னா நமக்கு இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ 10 அவுட் சைடு எடுக்கும்போது இங்கே வந்து root 5. இதிலேருந்து ஒரு 10 அவுட் சைடு எடுத்துகிட்டா இங்கே இருக்கும் மைனஸ் 1. பாருங்கள், 10 இன்ட்டு root 5 மைனஸ் 1 டிவைடட் பை 2 root 5. அப்போ இந்த 10ஐயும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ண என்ன வந்துடும்? 5 வருமா? ஏன்னா 5 2s are 10. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 5 வருமா? இந்த 5 நம்ம என்ன பண்ணுறோன்னா, டினாமினேட்டில் ஒரு root 5 இருக்கனால இந்த 5 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் பாருங்கள். root 5 இன்ட்டு root 5 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? பாருங்கன்னா இந்த 2ஐயும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன இருக்கும்? 5 இருக்கும். நமக்கு டினாமினேட்டர் root 5 வரதாக இதை கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த 5 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்? root 5 இன்ட்டு root 5 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ root 5 இன்ட்டு root 5 இன்ட்டு root 5 மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள்? 2 root 5. இந்த 2 ஆல்ரெடி கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? root 5 மட்டும் இருக்குமா? அப்போ root 5 இன்ட்டு root 5 இன்ட்டு root 5 மைனஸ் 1 பை root 5னு கிடைக்கும். அப்போ இந்த டினாமினேட்டர் root 5ம் நியூமினேட்டர் root 5 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும் பாருங்கள்? root 5 இன்ட்டு root 5 மைனஸ் 1னு கிடைக்குமா? root 5 இன்ட்டு root 5 மைனஸ் 1. இப்போ இந்த root 5 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ root 5 இன்ட்டு root 5 என்ன வந்துடும்? 5. root 5 இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்? மைனஸ் root 5. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன பண்ணுங்க? 5 மைனஸ் root 5. 5 மைனஸ் root 5. எக்ஸோட வேல்யூ என்ன? 10 மைனஸ் 2 root 5. அப்போ நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த லோ கிரேட் லெவல் இருக்குல்ல, லோ கிரேட் ஸ்டீல், அது வந்து எவ்வளவு? 10 மைனஸ் 2 root 5. ஹை கிரேட் ஸ்டீல் எவ்வளோ பாருங்கள்? 5 மைனஸ் root 5. 5 மைனஸ் root 5. அதான் ஆன்சரில் பாருங்கள் லாஸ்ட்டாக. ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இந்த அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ ஸ்டேட்மெண்ட்டாக அந்த மாதிரி லாஸ்ட்டில் ஆன்சர் எழுதணும். பாருங்கள், கொடுத்துருக்க கேட்டிருக்கிற வேல்யூ வந்து லோ கிரேட் ஸ்டீலும் ஹை கிரேட் ஸ்டீலும் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்லேயே அவங்க எக்ஸுங்கிறது லோ கிரேட் ஸ்டீல், ஒய்ங்கிறது ஹை கிரேட் ஸ்டீல்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண லோ கிரேட் ஸ்டீல் எவ்வளவு? 10 மைனஸ் 2 root 5. ஹை கிரேடு வந்து 5 மைனஸ் root 5. அதான் ஆன்சர் இருப்பார். therefore the steel plant must produce low grade and high grade steels respectively in tons per day. or பாருங்க, லோ கிரேடு தானே ஃபஸ்ட் எழுதியிருக்க. லோ கிரேடு என்ன பாருங்கள்? எக்ஸ் 10 மைனஸ் 2 root 5 அண்டு ஹை கிரேடு எவ்வளோ பாருங்கள்? 5 மைனஸ் root 5. 5 மைனஸ் root 5. அதான் ஏன்னா கொஸ்டினில் கேட்டிருக்கிறது அதுதான். அதனால் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸுங்கிறது லோ கிரேடு ஸ்டீல், ஒய்ங்கிறது 5 மைனஸ் root 5ங்கிறது என்னது? ஹை கிரேடு ஸ்டீல்.